ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் விலாகில் வாஃப்ரா ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து தேர்ஸ்டே எடுத்த விலாகுங்க. தேர்ஸ்டே ஈவினிங் தான் அங்கே போகிறதா பிளான். எப்போதுமே நாங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகும்போது அங்கே போகும்போதே 6:30, 7 ஆகிடும், இருட்டாகவும் ஆகிடும். ஸோ இந்த டைம் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆஃப் டே லீவ் போட்டு வந்தாச்சு. ரமா ஹஸ்பண்டும் நேரமாக பெர்மிஷன் போட்டு ரமாவை பிக் பண்ணிவிட்டு அப்புறம் என்னையுமே பிக் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குபூஸ் ஃபேக்ட்ரி இருக்குங்க. டின்னருக்கு எல்லாருக்கும் அங்கே தேவையான குபூஸ், பிரெட்டு, அப்புறம் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் கேக்கு, கிராசண்ட் இதெல்லாமே வாங்கிட்டு பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களையுமே அப்படியே பிக் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே கிளம்பியாச்சுங்க. இவ்வளோ நேரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் நாளே பேக்கிங் ஒர்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஃப்ரெஷ்ஷான திங்ஸ் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வைக்க வேண்டியது அதை மட்டும் தான் நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பினோம். 3:30 என்னோட ஹஸ்பண்டுமே டியூட்டிலேருந்து வந்துட்டாங்க. அவங்க வந்ததுமே அப்படியே அவங்கள பிக் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. ஒரு 4:30க்கெல்லாம் நாங்கள் அந்த டெஸ்டினேஷனை ரீச் ஆகிட்டோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுங்க. அதுவும் இந்த டைம் வந்து 2 days நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்த்துட்டு வந்ததுமே எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது அங்கே எப்படா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை விட பசங்க ஸ்விம்மிங் பூலில் விளையாடணும், குளிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாகவே இருக்கிறாங்க. 2 நாள் வந்து ஆஃபீஸு, ஸ்கூலு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலாங்க. இந்த மாதிரி அவுட்டரில் இருக்கிறதுனால அவ்வளோ சைலண்ட்டாக காமாக இருக்குங்க. சூப்பர் பீஸ்ஃபுல்லான ஒரு டேவாக இருக்கும் அங்கே ஸ்டே பண்ணுறது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேயும் ஒரு டோர் இருக்குங்க. அது வழியாக நம்ம காரில் இருந்து அப்படியே கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இறக்குறது, ஏற்றுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது அதுக்கு சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இதெல்லாம் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு போயிடலாங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து இது கார்டன் ஏரியா, இது தாங்க ஃப்ரண்ட் வியூ. அப்படியே இதோட சைடில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குதுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல பெரிய ரூமே இருக்குது. அதில் சோஃபாலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பாத்ரூம் இருக்குது. ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இதோட சைடில் அப்படியே ஒரு ப்ளே ஏரியா இருக்குங்க குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம உள்ளே என்ட்ராகலாம். இதோட அந்த காரிடாருமே ரொம்ப பெருசாக இருக்குங்க. நல்ல சோஃபாலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ பேர்னாலும் அங்கேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் சைட் போனோன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஹால் இருக்குது. ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர்னாலும் அட் அ டைமில் அங்கே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சோஃபாலாம் அரேஞ்ச் பண்ணி சூப்பராக பெரிய ஹாலுங்க. நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும். அவ்வளோ விண்டோ வச்சு சூப்பராக இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் உள்ளே போனோன்னா ஒரு காமன் பாத்ரூம் இருக்குதுங்க. லெஃப்ட் சைடில் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது, வாஷ் பேஷன் எல்லாமே இருக்குது. அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனோன்னா ஒரு டைனிங் ஏரியா. இங்கேயுமே வந்து சோஃபாலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துலையுமே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே மற்றவங்க டிவி பார்க்குறது அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்ல பிளான்டாக கட்டி வச்சுருக்குறாங்க. இது வந்து கிச்சன். நாங்கள் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே இறக்கி வச்சாச்சு. இனிமேல் தான் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இது சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரூம்ஸுங்க. அந்த டைனிங் ஏரியாவிலேருந்து அப்படியே சைடில் வந்து அப்படியே ரூம்ஸு. இங்கே வந்து டோட்டலாக 8 ரூம்ஸ் இருக்குங்க. 2 ரூம்ஸ் வந்து இந்த பில்டிங் ஓனர் அவங்க பர்சனலாக யூஸ் பண்ணுறது. ஸோ அதை யாருக்குமே ஓப்பன் பண்ணி கொடுக்கல. 6 ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 1 by 1 பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூமுங்க. இதில் எல்லா ரூம்லையுமே கபோர்டு, அப்புறம் வந்து ஹீட்ரு எல்லாமே இருக்குது. இந்த ரூம்லையும் இதுக்கு ஆப்போசிட் உள்ள ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது. தாராளமாக 2 ஃபேமிலி வந்து ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாங்க. ஒரு 10-15 ஃபேமிலி வரைக்கும் வரலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருந்தது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம். இதுக்கு அடுத்து உள்ள 4 ரூமில் உள்ளவங்க காமன் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 2 பாத்ரூமும் வெளியில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்கிற எல்லா ரூம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பெட்டு, கபோர்டு, ஹீட்ரு இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்குதுங்க. இந்த விண்டோ வழியாக பார்க்கும்போது அப்படியே அந்த கார்டன் ஏரியா ஃபுல்லுமே தெரியுதுங்க. சூப்பராக இருந்தது அந்த வியூவேமும். லாஸ்ட் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டாக 4 பெட்டு போட்டு வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா பெட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இடம் பார்த்தலைன்னா எக்ஸ்ட்ரா பெட் யூஸ் பண்ணியும் நம்ம தூங்கிக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த ரூமில் இருக்குதுங்க. இதுதான் லாஸ்ட் ரூமு. இது ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக்யார்டுக்கு போகிற ஒரு டோரும் இருக்குது. இதுலேருந்து வெளியில் போனோன்னா இந்த ப்ளே ஏரியா இருந்தது இல்லைங்களா கிட்ஸுக்கு, அது இருக்கும். அது வழியாகவே நம்ம ஸ்விம்மிங் பூலும் போயிடலாம். எல்லாத்துக்குமே க்ளோஸ்டாக இல்லை, எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. சுற்றி வந்துடலாம் நம்ம அந்த மாதிரி. இதெல்லாம் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குக்கிங்க்கு தேவையான திங்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி வீட்டிலேருந்து கொஞ்சம் திங்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்திரங்களும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதெல்லாம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா அடுத்து வர்றவங்க கொண்டு வர திங்ஸையும் ஈஸியாக எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். எந்த இடத்துல எதெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சாச்சுங்க. இங்கேயுமே வந்து ஒரு சில பாத்திரங்கள், நைஃபு, சின்ன சின்ன கரண்டிகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நமக்கு நிறைய ஸ்பூன், நிறைய கரண்டி, பாத்திரங்கள் இதெல்லாம் தேவைப்படும். நம்ம ஒன்று டிஷ்
செய்யும்போது. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து எல்லாமே சேஃப்டிக்கு கொண்டு வந்துட்டோம். கப்பு பிளேட்ஸு எல்லாமே இங்கே இருக்குது, பட் கம்மியான அளவில் இருக்குது. எல்லாருக்கும் சேர்ந்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி இருக்காதுங்க. ஸோ நான் வந்து யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டு, யூஸ் அண்ட் த்ரோ கப்பு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டோம். சப்போஸ் அது பத்தலைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஒரு 4 பிளேட்டு கப்பு இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியும் முடிச்சாச்சு, எல்லாம் சுற்றி பார்க்கவும் செஞ்சாச்சு. இன்னும் யாரும் வரலைங்க. ஸோ இவங்க 2 பேரும் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் டீ எடுத்துகிட்டு ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில் வந்து உட்காந்துட்டாங்க. அப்புறம் பசங்கள்லாம் பால்லாம் எடுத்துகிட்டு வந்ததும் சரி எல்லோரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் விளையாண்டுட்டு இருக்காங்க பசங்க கூட சேர்ந்து. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு தாங்க வர்றோம். எப்படா எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு 2-3 நாளாகவே ஒரே பிளான்ங்க. இங்கே என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போடுறது, அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்குறது, என்னெல்லாம் வாங்கியிருக்கோம், என்னெல்லாம் வாங்க வேண்டியிருக்குன்னு சரி பார்க்குறது, இந்த மாதிரி வேலையே எங்களுக்கு பிஸியாகவே இருந்ததுங்க. ஸோ ரிலாக்ஸாகவே இருக்கல. ஸோ இங்கே எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரமாவும் நெயில் பாலிஷ் போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் ரெடியாகவே தான் இருக்குது. வெஜிடேரியன்ஸ்குள்ளே வெஜிடபிள் மட்டும்தான் கொஞ்சம் கட் பண்ணணும் பார்பிக்யூ இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலான்னா எல்லோரும் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து செய்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்காதுங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக செஞ்சிட்ருக்கோம். அதனால் எல்லாருமே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தோம். இதில் வந்து ஒரு 2-3 ஃபேமிலி வந்து காரில் வர்றாங்க. மற்ற ஒரு 4 ஃபேமிலி வந்து ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், வேனில் தான் வராங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியல. நாங்கள் குளிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி ஓகே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், உங்களை நாங்கள் வந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டாச்சுங்க. நாங்கள் தான் இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் வந்து விளையாட ஆரம்பிங்கன்னு சொல்லியாச்சு. சூப்பராக பசங்க குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நைட் வியூ, அந்த லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்ததுங்க ஸ்விம்மிங் பூல் பார்க்கவேமும். பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபேமிலி வந்துட்டாங்க. இன்னும் வேனில் வரவங்க தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே கலெக்ட் பண்ணி வரதுனால கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைக்கிற வேண்டியதெல்லாம் மேரினேட் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நான் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வந்ததுனால இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டி மோட்க்கு சேஞ்ச் ஆகியாச்சு. இப்போ இந்த மசாலாலாம் போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லாஸ்ட் விளாகில் காட்டியிருந்தோம் இல்லைங்களா, தந்தூரிக்கு மசாலாலாம் போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த ரெட் மேரினேஷனுக்குள்ள மசாலாவும் க்ரீன் மேரினேஷனுக்குள்ள மசாலாவும் கொஞ்சம் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருந்தோம் அந்த வெஜிடேரியன்ஸ்க்காக. அதெல்லாம் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி எல்லோரும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேனில் உள்ளவங்களுமே வந்துட்டாங்க. இப்போ தான் 1 by 1 வந்துட்டுருக்குறாங்க. இப்போ எங்கள் கூட வந்திருக்கிற இந்த ஃபேமிலிஸ் எல்லாருமே ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்சவங்க தாங்க. 2-3 பேர் நாங்கள் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரிப்பு போயிருக்கும்போது எங்கள் கூட சேர்ந்து வந்தவங்க தான். ஸோ வந்து எல்லாருமே நல்ல பழக்கமானவங்க தான் எங்களுக்கு. இவங்க எல்லாருமே வர்றதுக்கு ஒரு 8:30 கிட்ட ஆகிடுச்சுங்க. ஸோ வந்து இன்னும் அப்படியே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம், பார்பிக்யூலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம், எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியில் இந்த காரியெல்லாம் ஆன் பண்ணி பார்பிக்யூ செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த தோசை பேன் தாங்க. ஹோட்டல்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா இரும்பு தோசை பேன், அது இங்கே இருந்தது. அது தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அதை நாங்கள் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். நம்ம பங்குக்கு நம்மளும் அதிலேருந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்காமல் இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தோம். இந்த தணல் வந்து தீ எரியாமல் அப்படியே கங்கு மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து நல்லா உள் சைடெலாம் வேகும், மேலெல்லாம் கரிஞ்சிடாமல் நல்லா ஒன்று போல் வெந்து கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் பொறுமையாக யாராவது ஒருத்தர் 2 பேர் பொறுப்படுத்தி செஞ்சிட்ருக்கணும். அதை இந்த மாதிரி ஜென்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்தாச்சு. பசங்க வந்து நல்லா விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியான குளிர் தாங்க, ஆனால் பசங்க அதை கேர் பண்ணிக்கவே இல்லை, வந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்தவங்கள நாங்கள் ஒரு 2-3 பேர் யூடியூபர்ஸுங்க. ஸோ எல்லாருமே வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தோம், ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் போயிருக்கும்போது வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி சுட்டு எடுக்கும்போது அது சரியாகவே வேகலை. இந்த டைம் இந்த அடுப்பு தோசை பேன் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இதில் வந்து சுட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா எல்லாருமே ஒன்று போல் இருந்து சாப்பிட்றதுக்கு 2 சைடுமே வெஜ்ஜு ஒரு சைடும் நான்வெஜ் ஒரு சைடும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இந்த பேன் இருந்தது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. வெஜிடேரியன்ஸ்க்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர், 2 விதமான மசாலா போட்ட பன்னீர், அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ, கேப்சிகம், ஆனியன், மஷ்ரூம், பைனாப்பிள், இது எல்லாமே செப்பரேட்டாக மசாலா போட்டு வச்சுருந்தோங்க. ஸோ செப்பரேட்டாக சுட்டும் தனித்தனியாக ஒரு பெரிய பிளேட்டில் வச்சாச்சு. இங்கே நல்ல பெரிய பிளேட்லாம் நிறையாவே இருந்ததுங்க. அப்போ செப்பரேட்டாக எடுத்துக்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம்னு எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க. நான் வெஜிடேரியன்ஸுக்கு சிக்கன் 2 டைப் ஆஃப் மசாலா போட்டதாங்க இருந்துச்சு. பட் வெஜிடேரியன்ஸுக்கு நிறைய வெரைட்டியில் இருந்தது. எல்லாருமே இந்த வெஜிடேரியனுக்கு தாங்க ஓடி வந்தாங்க, டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே குவான்டிட்டி நிறையா இருந்ததுனால எல்லாருமே ஷேர் பண்ணி சூப்பராக டின்னர்லாம் சாப்பிட்டோம். கொஞ்சம்
கொஞ்சமாக தான் சுட்டு எடுக்க முடியும் இல்லைங்களா, அதனால் சுட சுட எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. எல்லாருமே ஒன்று போல் உட்காந்து சாப்பிட்ணுன்னா ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சுட சுட ஆளுங்களுக்கு அப்படியே வச்சு கொடுத்தாச்சுங்க. எல்லாருமே சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உண்மையிலே பைனாப்பிள்லாம் இந்த மாதிரி மசாலா போட்டு சுட்டு சாப்பிட சூப்பராக இருந்ததுங்க. ஆண்டி நீங்க அங்க போங்க. போதுமா ராணி? பைனாப்பிள் என்ன ஊற்றணுமா? என்ன லைட்டாக ஊற்றணுங்க. எனக்கு ஒரு பிளேட். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சுடுற வேலையுமே முடிஞ்சது. அடுத்து லாஸ்ட்டாக நாங்கள் எல்லோரும் சுட்டுட்டு இருந்த எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு. லாஸ்ட்டு ஒரு செட் போட்டதை சாப்பிட்டவங்க பார்த்துட்ருக்குறாங்க. அவ்வளோதாங்க, அதை எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் எல்லாருமே சாப்பிட வேண்டியது தான். வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு எல்லாத்தையுமே வச்சு சூப்பராக ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டோம். பசங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு நல்லா விளையாட போயிட்டாங்க. பேரண்ட்ஸ் அவங்க சாப்பிட்டவங்க அவங்கள பசங்களெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. ப்ளே ஏரியாலையும் பசங்க விளையாண்டுட்டு செம்ம ஜாலியாக அங்கே இங்கேயுமா ஆட்கள்லாம் இருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour நாங்கள் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணோங்க. ரிலாக்ஸாக சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கேம் விளையாட போயிட்டோங்க. பசங்களாம் ஒரு சைடு விளையாண்டுட்டு இருந்தாங்க, நாங்கள்லாம் ஒரு சைடு விளையாண்டுட்டு இருந்தோம். விஜயகாந்த் தான் சூர்யா ஆக்டிங் விஜயகாந்தா சூரியவம்சமா காது போடிட்டேன். எல்லாருக்கும் கேட்டுச்சுங்க. அடுப்பின் சிகரம் தலைக்கு உள்ளில் ஓகே உடனே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, செகண்ட் லெட்டர் ஹீரோ பேர் யார் கரெக்ட்? ஹலோ
ரிலாக்ஸ் இருங்க. பாய் இருக்காங்களா? ஏய் இந்த படத்தை யார் செலக்ட் பண்ணாங்க? பந்தடிக்கிறது. இந்த ரெண்டாவது. இது பழைய படம் சொல்ல போறாங்க அவங்க. ஏன் நீங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்டுச்சுங்களா? எனக்கே கேட்டுச்சு. சரி ரெடியா? கேளுங்கயா. எனக்கே கேட்டுச்சு. ஒன்பா சும்மா. நில்லுங்க. 2 மூணு. ஆமா. 2 தலையா? வடிவேலா? ஆமா கரெக்ட். 2 தலை. 1 ஏய் நீங்க சொல்லாதீங்க. ராணி. கிரீடம். கிரீடம் வந்து இன்னொருத்தருக்கு வைக்கிறது. ஆமா இன்னொரு ஒண்ணு ராஜாவா? ஒரு ஊர்ல ஒரே ராஜா. ஒரு ஊர்ல ஒரு ராஜா. ஏய் ஒரு தலை வாங்க. போஸ்ட் பண்ணாத. ஒரு அப்படியே நெத்தில அப்படியே ஒரு கிரீடம். அது கிரீடமா தலையில இல்ல இருந்தது. நெத்தில என்னமோ வலியுது கீழ வருது. மூளை மீன் இல்ல. crocodile. முதல்வன். முதல. அதே சொல்லலாம். நமக்கு ஒரு பாயிண்ட் வந்தாச்சு. இல்ல இப்ப நமக்கு ஒரு பாயிண்ட் வந்தாச்சு. நான் சொல்றேன் பாயிண்ட் உங்களுக்கு வராது சொல்லுங்க. கேட்டா? சொல்லுங்க. ஓகே. டேய் அங்க இல்ல வாயை இருங்க. சிவாஜிகான பேச்சு வந்திருக்கீங்க. இன்னைக்கு நான் நாளைக்கு வந்து ரூம் வாடகை கொடுக்கணும். பேசாதீங்க. இப்ப நமக்கு ஒரு பாயிண்ட் வந்தாச்சு. இல்ல பிரதர் நமக்கு ஒரு பாயிண்ட் வந்தாச்சு. நம்ம வந்து இது சும்மா பேசா கொடுத்துறோம். கேஜிஎஃப் கரெக்ட். அப்பா சொல்லு இப்ப அந்த பாயிண்ட் உங்களுக்கு இல்ல. ஓகே நான் சொன்னா அது பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லிட்டு லேட்டஸ்ட் மூவி இது என்ன ஆமா இது என்ன இது ஜி இப்படி பண்ணல ஏ இப்படி வருது சொல்றாங்க
எத்தனை வேர்டுப்பா எத்தனை வேர்டுப்பா எத்தனை வேர்டுப்பா? பழைய பஞ்சாங்கம் அந்த 3 வேர்டு. ஓகே செகண்ட் வேர்டு இப்ப சொல்ல போறீங்க. பாலை நதி நதி. ஃபர்ஸ்ட் வேர்டு நதி நதிதான் நதிதான். நதிதான். ஓகே செகண்ட் வேர்டு நதி. ஃபர்ஸ்ட் வேர்டு பிந்தி பொட்டு குங்குமம் குங்குமம் பொட்டு கூந்தல் மல்லிப்பூ பாடு சொல்லுங்க சொல்லுங்க மகாநதியா? மகாநதி நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓகே ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் தேர்ட் ஒன் சூப்பர் பூ பூ நதி நதி பூ ஃபர்ஸ்ட் வேர்டு நதி 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 பூ. ஓகே சேரு ஃபர்ஸ்ட் ஒன் காலைல ஊட்டி போடணும். ஃபர்ஸ்ட் எழுத்து சொல்லுங்க. லெட்டர்ஸ் லெட்டர்ஸ்க்கு எந்த லெட்டர் First வருது? பூகம்பம்மா நான் பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் யாரு நான் கேட்ட மாதிரி அது அப்படிதான் அது எங்களோட ட்ரிக். அப்படிதான் சொல்ல முடியும். அப்படிதான். உங்க டேலண்ட் அது. நீ இரு தம்பி தம்பி ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ரொம்ப நேரம் ஓடிடுச்சு. ஆமா மதிப்புக்குரிய மாமியார். ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் கண்டுபிடிக்கணுமா? சரி ஃபர்ஸ்ட் வேர்ட் எத்தனை லெட்டர்? 2 லெட்டரா என்னைக்கு 3 லெட்டர். ஓகே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? பூனை மதில் KGF KK பூனை ராஜா. பூனா ராஜா சிங்க ராஜா பூனை ராஜா எகிரி குதிக்குது. பூனா எகிரி குதிச்சு இப்படினா தமிழ் இப்படினா இங்கிலீஷ் இப்போ இங்கிலீஷ்ல நீங்க கண்டுபிடிக்கணும் பேரை. சிந்து நதி பூ. தெரியுது இல்ல மூவி. கிழக்கே அது ஓகே. கிழக்கே ஓகே. கிழக்கே முகம் கலை நோ 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 என்ன சொல்லிட்டேன். இது பித்தலாட்டம். எத்தனை வேர்ட்? இப்படி ஸ்ட்ரைட்டா இங்கிட்டு திரும்புங்க இங்கிட்டு திரும்புங்க சென்டரா திரும்புங்க. ஃபயர்னா புஷ்பா. இன்னொரு பேரா ஃபயரோட இன்னொரு பேரு சிக்குமுக்கி நிற்ப. அது இல்ல அக்னி நட்சத்திரம். அவளுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. ஸ்பெல்லிங் தெரியாது அவகிட்ட. சு வெரி நைஸ். கரெக்ட் சூதான். 10 தலைகள் 10 தலை 10 விரல்கள் அப்படியே அப்படியே 10 லெட்டரா சூரியன் 10 இங்கிலீஷ்லயா சூப்பர் 10 நான் சொல்லி 10 10 10 10 தலை ராகம். ஜீரோவா 1 0 ஒரு தடவை சொன்ன மாதிரியா 1000 1000 ஓகே 10,000
அம்மா காமிச்சு. ஆயிரம் சூரியன் ஒலி. ஐயோ 1000 சூரியன் பழைய பஞ்சாப் படம் எனக்கு தெரியும். ஆமா சரி ஓகே 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 பழைய படம் தான் நீங்க கண்டுபிடிக்க பார்க்கலாம். அது எங்களுக்கே தெரியாது.